ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்ட் மதுரையில இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில வந்து மலைக்கோயில்னு சொல்லுவாங்க எல்லாருமே. சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்ட் வந்து இது மலைக்கோயில்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கோயில பார்த்துருக்கீங்கன்னா நிறைய தேவைகள், உங்களோட தேவைகள் எல்லாமே நிவர்த்தி அடையுது. இந்த கோயில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோபுரத்துக்கு மேல அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோபுரத்துக்கு மேல, அதுக்கு மேல இந்த சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்டோட இந்த மலைக்கோயில், ஷிரடி சாய்பாபா சன்ஸ்தானோட மலைக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சிவன் டெம்பிள் இருக்கு, காளி டெம்பிள் இருக்கு, எல்லா டெம்பிளுமே இந்த கோயிலுக்குள்ள அடைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல வந்து நிவர்த்திருக்கு. இங்க வந்து மூலவராகவே ஸ்ரீ சாய்பாபா தான் இருக்காரு. ஸ்ரீ சாய்பாபா தான் இந்த கோயிலோட மூலவர். இந்த கோயில் வந்து பெரிய பிரசித்தப்பட்ட மலைக்கோயில், இந்தியாவிலேயே பெரிய மலைக்கோயில் கூட சொல்லலாம். இந்த கோயில்ல அந்த அளவுக்கு இந்த கோயில்ல வந்து நிறைய விசேஷங்கள், அதாவது நிறைய விசேஷங்கள், தேவைகள், மக்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. இப்ப நீங்க இந்த பாக்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து சுமை தாங்கி கல். இந்த சுமை தாங்கி கல்லை பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்றேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல, நம்ம காலத்துல இல்ல, நம்மளோட முன்னோர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்கள், அதாவது இறந்தவர்கள் எல்லாருக்குமே என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு, அதாவது கருல இருக்கிற குழந்தைகள் இறந்தாங்கன்னா இந்த மாதிரி சுமை தாங்கி கல்ல வந்து அவங்க தாய் இவங்க புதைச்சு சுமை தாங்கி கல்லுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாபா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட சுமைகள், அதாவது உங்களோட சுமைகளை நீங்க எனக்கு செஞ்சது போதும், என்னோட சுமைகளை வந்து என்கிட்ட இறக்கி வைங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இறக்கி வைங்கன்றதுக்காகவே தான் இந்தியாவிலேயே இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான், மற்ற கோயில் இருக்கா இல்லையான்றதே எங்களுக்கு தெரியாது. ஒரு தவறான கருத்துக்களை நாங்க சொல்ல விரும்பல. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா சுமை தாங்கி கல் நாங்க பாபாவுக்காக அமைச்சிருக்கோம். இந்த சுமை தாங்கி கல்லுல வந்து மக்கள் வரவங்க, டியூட்டிஸ் இவங்க வரவங்க வந்து அவங்களோட சுமைகளை வந்து பாபா சொன்ன கருத்துக்கள் பிரகாரம் அவங்க சுமைகளை வந்து இங்க முதல்ல உள்ள வரும்போதே அவங்க சுமைகளை வந்து இந்த கல்லுல இறக்கி வச்சுறாங்க. இந்த கல்லுகளை இறக்கி வச்சு அவங்களோட திருப்பி மறுபடியும் சாய்பாபா ஐயாட்ட போய் அவங்களோட ஆசீர்வாதங்களை பெற்று வராங்க. இதனால இந்த ஆசீர்வாதங்களை பெறும்போது இந்த கோயில வந்து அதாவது பாத்தீங்க, ஏராளமானவர்கள் வராங்க. வந்து அவங்களோட தேவைகள் உடனே பூர்த்தி ஆகுது. ஆனா மறுபடியும் இந்த கோயிலுக்கு அவங்க வர்றது கிடையாது. அவங்களோட தேவைகள் வந்து உடனே பூர்த்தி ஆகுது. சரிங்களா? எந்த தேவைகளா இருக்கட்டும், அதாவது அதாவது திருமண தடைகளா இருக்கட்டும், அதே மாதிரி குழந்தைகள் பெரு விஷயங்களா இருக்கட்டும், அதாவது பாத்தீங்கன்னா மென்டலி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தடவை மனதார இல்லாதவங்க ஏராளமானவர்களுக்கு வந்து இந்த கோயில்ல வந்து நிறைய நிவர்த்தி அடைஞ்சிருக்கு. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்ததுமே ஒரே முறையிலேயே இந்த கோயில நிவர்த்தி அடையுது. நிவர்த்தி அடைந்ததுன்னா மறந்துடும், அவங்க யாருமே வர்றது கிடையாது. சரிங்களா? உங்களோட குறைபாடுகள் எதுவும் யாரா இருந்துச்சுன்னா மக்கள் வந்து தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஐயா சாய்பாபா ஐயா இருக்காங்க, சிவனப்பா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இந்த சுமைதாங்கிகள்ல உங்களோட இதுகளையும் நிவர்த்தி பண்ணி அவங்க வளம்பெறும் வாழணும் உண்டு. இந்த சாய்பாபா டெம்பிள் மூலியமா நாங்க வாழ்க்கிறோம்.